ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம் அண்ட் சாந்தி மேம். சாந்தி மேமுக்கு வந்து ஒரு டவுட் வந்துச்சு. லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போட்டிருந்தது, அதை வந்து லேடிஸ்க்கு அது ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி தானே மேம் கேட்டிருந்தீங்க? அதை வந்து இப்போ எப்படின்றத அந்த எக்ஸசைஸ் பார்த்துடலாமா? ஏன்னா ஏன் மேம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு? என்ன மேம் ஆச்சு உங்களுக்கு அந்த கொஸ்டின்? வீட்ல உட்கார்ந்து செய்யறப்போ கொஞ்சம் கை கால ஆட்டி செய்ய முடியல. சிம்பிளா பேசிட்டே இருக்கிறப்போ செய்யற மாதிரி ஒரு எக்ஸசைஸ். ஓகே, அது எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேசிகிட்டு இருக்கப்போ உள்ள எக்ஸசைஸ், முதல்ல காதுக்கு உண்டான எக்ஸசைஸ் பார்த்துடலாம். ரெண்டு பேரும் மேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டு பேருமே செய்யலாம். இந்த காதை நல்லா ஃபோர்ஸாக அடிச்சு விடணும் மேம். மெதுவாக விரலில் 4 விரலில் இந்த காது அப்படி அந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக. இது வந்து நமக்கு வந்து நர்வ்ஸ்லாம் வந்து நல்லா டியூன் ஆகும். மெதுவாக செய்யுங்க மேம். அந்த மாதிரி மெதுவாக செய்யுங்க, நல்லா ஃபோர்ஸாக. அதுக்காண்டி ரொம்ப சப்புன்னு அடிச்சிடாதீங்க, மெதுவாக செய்யுங்க. ஓகே, இதிலே காதுலேயே செகண்ட் எக்ஸசைஸ் புல்லிங். பிடிச்சி இழுக்கிறது, கீழே 2 காதையும் பிடிச்சி இழுக்கிறது. நல்லா பிடிச்சி இழுத்துக்கணும். ஓகே, இந்த மாதிரி புல்லிங் இழுக்கிறாங்க. 2 பேரையும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். காதை வந்து எப்படி இழுத்து இது விடுறப்ப நமக்கு ஞாபக சக்தி அதிகமாக வரும். காதை வந்து நல்லா அப்படியே புல் பண்ணி இழுத்து விடுங்க மேம். நீங்கள் பார்த்துக்கங்க. ஜோதி மேம் ஒரு விரலில் செய்யுங்க காது புல்லிங். இந்த மாதிரி ஒரு விரலில் நல்லா கீழே பிடிச்சி இழுத்து விடுறாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஞாபக சக்தியை கொடுக்கும். ஓகே, தேர்டு ஒன் கை ரொட்டேஷன் கொடுத்துறீங்களா? இது வந்து கை வலிக்கு நல்லது. நல்ல ரொட்டேஷன். விரல்களை நல்லா அப்படி மடிச்சுக்கலாம். ஆதி முத்திரை மாதிரி வச்சு மடிச்சுக்கலாம். எப்படியோ நம்ம விரல்களுக்கு வந்து நம்ம ரொட்டேஷன் கொடுக்குறோம். வெரி குட். 2 கையிலையும் செய்யலாம். இந்த மாதிரி ஒரு கையிலையும் செஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம வந்து 2 கைக்கும் பேலன்ஸாக செய்யணும். இந்த கையில் 5ன்னா அந்த கையில் 5, இந்த கையில் 10ன்னா அந்த கையில் 10. இந்த மாதிரி நம்ம கையில் ரொட்டேஷன் கொடுத்துக்கலாம். கை வலி, தோல் வலி இதெல்லாம் வராது. ஓகே, அதுக்கடுத்து கை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி திருப்பி விடுறோம். அதில் வந்து ஒரு தடவை நல்லா தம்பு வந்து உள்ளே போயிடணும், ஒரு தடவை தம்பு நல்லா வெளியில் வரணும். தம்பு உள்ளே போயிடணும், தம்பு வந்து வெளியில் வரணும். இது மாதிரி 2 கைக்குமே கொடுத்து நம்ம வந்து செஞ்சுக்கணும். தம்பு உள்ளே போகுது, தம்பு வெளியில் வருது. கை வந்து திறந்து அப்படியே மூடி க்ளோஸ் பண்ணி. ஓகே, இந்த எக்ஸசைஸும் நம்ம நர்வ்ஸை டியூன் பண்ணுற பயிற்சி. விரலில் வலியெலாம் வராது. ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த எக்ஸசைஸ்லாம் செஞ்சுட்டா விரல் வலி, கை வலிலாம் வராது. ஓகே, அடுத்த எக்ஸசைஸ் செய்யலாம். கையை நல்லா நேராக நீட்டிட்டு இந்த மாதிரி நல்லா ரிஸ்ட் முடிக்க நல்லா மடக்கி செய்யணும். ஷோல்டர் லெவலில் நீட்டியிருக்காங்க. நீட்டிட்டு உங்களுக்கு நல்ல விரலை மடக்கி செய்கிறாங்க. ஓகே, இந்த எக்ஸசைஸும் உங்களுக்கு வந்து கை வலியெல்லாம் வராது, ஷோல்டர் வலி வராது. நல்லா நரம்புகள் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். லேடிஸ்க்கு வந்து அதிக வேலை பார்க்குறப்ப கை வலிலாம் இருக்காது. கை வீக்கம்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். மூட்டு வலி, கை மூட்டெல்லாம் வலி இருக்கும். அதுவும் சரியாயிடும். ஓகே, இன்னொரு சிம்பிள் பயிற்சி கைக்கு. கைகளை ஒவ்வொரு விரலாக மடக்கிக்கலாம். ஒவ்வொரு விரலாக மடக்கி இது பண்ணிக்கலாம். அதுவுமே ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தான். நரம்புகளை ஊக்கப்படுத்தக்கூடிய பயிற்சி. நம்ம வந்து லேடிஸ் வந்து ரிலேட்டிவ் கூடயோ ஃப்ரெண்ட்ஸோடையோ பேசிகிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டே பேசிக்கலாம். நல்லது. ஓகே, இப்போ அடுத்த எக்ஸசைஸ். அதிலே வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம செய்கிறப்ப இந்த மாதிரி கைகளை நல்லா தலைக்கு மேலே உயர்த்தி இந்த எக்ஸசைஸும் செஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ மேம். 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக், ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.